அப்படின்னு கேட்டா தினம் ஒரு நபரை வந்து நம்ம பேசுவதற்காக நம்ம போஸ்ட் பண்றோம். பேச்சாளர்களே குறைஞ்ச நேரத்துல வரல, இல்லைன்னா லேட்டா வர்றாங்க, ஜாயின் பண்ணல அப்படிங்கும்போது நாம அந்த கூட்டங்களை என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி கூட்டங்களை இருக்கிறவங்களை வச்சு ஏதாச்சும் கொஞ்சம் பேச வச்சு கூட்டத்தை நிறைவு செய்யணும். அந்த வகையில இன்றைய கூட்டத்துல அதாவது வெற்றி பெற்றவர்கள் என்ன செய்தா, அந்த வெற்றியை எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு ஒரு 7-8 பாயிண்ட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த 8 பாயிண்ட நம்ம மத்தியில் இருக்கிற செல்வராஜ் சார், நம்ம கும்பகோணம் அண்ணா பேசலாமா? செல்வராஜ் அண்ணா பேசலாமா? செலிப்ரேஷன் 8 பாயிண்ட் சொல்றேன். அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். நோட்டு வீட்டுல வச்சிருந்துருக்கு சார். நோட் இருக்குதா இல்லையா? நோட்டு வீட்டுல இருக்கு சார். வீட்டுல வச்சிருக்கேன். ஓ, அந்த மாதிரி ஆயிட்டீங்களா? சரி, இருக்கு. நான் அதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டேன். மகிழ்ச்சி.
வணக்கம் காமராஜ் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் ரவி சார். வணக்கம். இப்பதான் மீட்டிங் முடிஞ்சது இங்க. நல்ல விஷயம் நல்ல விஷயம் தான் சார். நல்லதான். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். என்னன்னு கேட்டா, மாசத்துல நமக்கு வந்து நிறைய நாட்கள் நம்ம வந்து இரவு கூட்டம் 8 மணி கூட்டம் தான் இருக்கும். அதுல நம்ம கவிதா டீச்சரு, நம்ம வெண்மதி, நம்ம பெண்கள் டீம் வந்து எங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் 8 மணிக்கு ஒரு 8 ஆரம்பிச்சு ஒரு 9 வரைக்கும் ஒரு 1 மணி நேரம் பொருள் விளக்கம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுல கொஞ்சம் பிளானும் சேர்த்து சொன்னா நல்லா இருக்கும். நாங்க இன்னும் கொஞ்சம் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நம்ம அதற்காக பொருள் விளக்க கூட்டமாக இந்த 8 மணி கூட்டம் நம்ம பண்ணோம். ஒரு நாளைக்கு ஒரு பொருள் பேசினாலும் 30 நாள்ல 30 பொருள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதான் நம்முடைய நோக்கம். கம்பெனி வந்து நிறைய நியூ லான்ச்சஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. நமக்கே தெரியாது, உள்ள போய் ஒன்றரை போய் பார்த்த பொறுப்பாடுதான் போய் இதெல்லாம் வந்திருக்குதா அப்படின்னு நம்மளுக்கே தெரியுது. ஆனா எவ்வளவு பொருட்கள் நியூ லான்ச்சிங் வந்தாலும் சரி, அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணணும்னோ இல்லைன்னா அதை வாங்கி ப்ரொமோட் பண்ணணும்னோ, யூஸ் த ப்ராடக்ட் அண்ட் ப்ரொமோட் தான் நம்முடைய வேலை, முதல் வேலை. ஆனா யூஸ் பண்ணணும்னா ப்ரொமோட் பண்ணணும்னா கொஞ்சம் கூட எண்ணம் இல்லாத நபர்கள். நமக்கு எங்க போனாலும் பொருள் கிடைக்குது, பக்கத்துல மளிகை கடையில் கிடைக்குது, சுத்தி இருக்கிற இடத்துல பொருள் கிடைக்குது, ஆர்சிஎம் கடைக்கே போய் வாங்க வருமா அப்படி இருக்கிற நபர்கள் என்ன செய்யறது இல்லை, 8 மணி கூட்டத்தை பெருசா எடுக்கிறது இல்லை. 8 மணி கூட்டம்ங்கிறது பொருள் விளக்க கூட்டம். வரக்கூடிய நபர்களுக்கு நம்ம பொருள் பற்றி சொல்லித்தரோம். இப்ப பொருள் பற்றி சொல்லி தரும் போது எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்களா? இல்ல. நான் இந்த பிரஷாவாலாவை பல முறை நான் இந்த 34 இன்கிரிடியன்ஸ் படிச்சிருக்கிறேன். ஆனா சாதாரண ஒரு பிகினர் பின்ல இருக்கிற அல்ல ஒரு ஸ்டார்ட் அப் பின்ல இருக்கிற ஒரு கலைவாணி வந்து அந்த பிரஷாவாலாவை பத்தி பேசும்போது அதுல இருக்கிற அந்த இன்கிரிடியன்ஸ் அவங்க பேசுற மாதிரி இது வரைக்கும் ஆரம்பிச்சிருக்கல. காரணம், எனக்கே கூட சில இன்கிரிடியன்ஸ் இது என்னது கூட தெரியாம. பட் அவங்க அந்த இந்தி வேர்ட்ஸுக்கெல்லாம் எடுத்து தெளிவா வந்து அந்த டிப்லி அந்த இதையெல்லாம் வந்து விளக்கி சொல்லும் போது தமிழ் வார்த்தைகளும் இந்தி வார்த்தைகளுக்கும் வித்தியாசம். அப்ப இந்த பொருள் வழக்கங்களை பெரிய பெரிய லீடர்களை சொல்லி நாம் தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது. சாமானியமா இருக்கக்கூடிய லீடர்கள் கூட அதை படிக்கிறாங்க, உள்ள போய் பார்க்கறாங்க, லென்ஸ் வச்சு படிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த கருத்து தெரியும் போது அவங்க மூலமா கூட நம்ம என்ன செய்யறோம், கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப யார் எதை சொல்றாங்கிறதெல்லாம் இல்லை, யார் சொல்லக்கூடிய பொருள்களில் என்ன விளக்கம் இருக்கிறது, அந்த பொருட்களை வந்து நாம சரியா கத்திருக்கிறோமா, நமக்கு இது தேவையா இல்லையா, அதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கூட்டம். அதனால இந்த 8 மணி கூட்டத்துல அதிகப்படியான பங்களிப்பு இல்லைங்கிற பட்சத்துல இப்ப நான் என்ன செய்தேன், 1 மணி நேரம் டெய்லி வந்து டீமோடு நான் வந்து என்ன செய்தேன், நான் வந்து பேச ஆரம்பிச்சேன். அந்த 1 மணி நேரம் கூட்டம் சக்சஸ் ஆச்சு. வந்தவங்க அத்தனை பேருக்கும் பிளான் தெரிஞ்சது, செய்யணும்னு தெரிஞ்சது, எப்படி பண்ணினா பிசினஸ் வரும், பிசினஸ் பண்ணணும் பிற்பாடு என்ன செய்யணும், வெற்றிக்கு பிற்பாடு என்ன செய்யணும், வெற்றிக்கு நான் என்ன செய்யணும், வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும், டீம் எப்படி கட்டணும், டீம் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்தோம். அப்போ அதன் மூலமாக ஒரு நல்ல டீம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுல வந்தவங்க செல்வராஜனால அதுல வந்தாரு, ஓப்பனர் வந்து நான் எடுக்கிற சார்னாரு, ஓப்பனர் ஆயிட்டாரு. 8 மணிக்கு கூட என்னால் வந்து கூட்டம் கேட்க முடியாது சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள நாங்கள் கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு இந்த வாய்ப்பை நாங்கள் வந்து கொடுத்துருக்கிறது நீங்க பயன்படுத்தலைன்னு சொன்னா, நீங்க வந்து சரியான முறையில் யூஸ் பண்ணிக்கலன்னு சொன்னா, எங்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து என்ன செய்வோம், இல்லாத ஒரு வாய்ப்பை எங்களால் உருவாக்க முடியும். இருக்கிற ஒரு வாய்ப்பு தள்ளி போகாமல் தக்க வைக்க முடியும். அந்த ஆற்றல் எங்களுக்கு இருக்கிறதுனால இது யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு இந்த வாய்ப்பை அனுப்பி போட்டு நாங்கள் வாட்டுக்கு எங்கள் வேலை பார்க்காது. இப்போ மொத்த டீமும் அதை பயன்படுத்தலைன்னு நமக்கு இருக்குது. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கட்டும். நான் எந்த விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையில்லாத எதையும் நாங்கள் பண்ண மாட்டோம். உங்களுக்கு தேவையில்லைங்கிறது உங்களுடைய வரவுலேருந்து தெரியும். நீங்க எத்தனை பேர் வர்றீங்க, எத்தனை பேர் கற்றுக்கிறீங்க, எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க, எத்தனை பேர் வந்து
இது வேணும்னு நினைக்கிறீங்கிறது உங்களுடைய அட்டண்டன்ஸ் வந்து எனக்கு தெரியும். ஸோ இன்றுல இருந்து ஒரு வாரம் அட்டண்டன்ஸ் பிற்பாடு நாங்கள் முடிவு பண்ண போறோம். என்ன முடிவுன்னா அது பாசிட்டிவான முடிவா இருக்குமா தெரியாது. பாசிட்டிவா தான் இருக்கும். பட் உங்களுக்கு அது பாசிட்டிவா இருக்குமான்னு தெரியாது. உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. உங்க டீமுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. நீங்க தொடர்ந்து வளருவீங்களான்னு எனக்கு தெரியாது. வளரணுங்கிறதுக்கு நீங்க ஏதாச்சும் முயற்சி எடுக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. இது வந்து இலவசமா கிடைச்சா எல்லாருமே என்னது யானை வாங்கல யானைன்னு கேட்டான். யானை என்ன விலைன்னு கேட்டா யானை வந்து ஒரு பெரிய மீறின விலையை சொல்றான். அப்ப ஐயோ அத்தச்சோட யானை வாங்கி நம்ம என்ன பண்றதுன்னா யானை இலவசம்னா 5 யானை கொடுன்னு கேட்டான். அது மாதிரி நமக்கு வந்து வாய்ப்பு இலவசம் அப்படின்னு சொல்லி கூட அந்த இலவசத்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு வரப்போம். எங்களுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்க என்ன செய்யணுமோ அதை செய்யத்தான் ஆகும். அதனால டீமில் உள்ள லீடர்கள் ரெஸ்பான்ஸ் எடுங்க. லீடர்ஷிப்புங்கிற ஒரு பதவியெல்லாம் கிடையாது. காமராஜ் எமராடுங்கிற பதவியெல்லாம் கிடையாது. நான் செய்யற வேலை தான். ரெஸ்பான்சிபிலிட்டி தான் லீடர்ஷிப். நான் என்ன ரெஸ்பான்ஸ் எடுத்திருக்கிறேன் அதுதான் லீடர்ஷிப். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு லீடர்ஷிப் கிடையாது. அது என்ன வேணாலும் வேலை செய்யலாம். ஆனா ரெஸ்பான்ஸ் இல்லாத வேலை செஞ்சா அது கிடையாது. அதனால எல்லாரும் ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் எடுத்து உங்க டீம் உள்ளவங்களை கலந்துக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு பேச வந்திருக்கிற ரவி சார் மிகுந்த கலைப்போடு இருக்கிறதுனால பேசுவாரான்னு தெரியல. ரவி சார் நீங்க பேசலாமா இல்ல மீட்டிங் முடிஞ்சு டயர்டா இருக்கீங்களா? மீட்டிங்ல தான் சார் இருக்கேன். முடிஞ்சிச்சு, எல்லாரும் இப்ப கிளம்புறாங்க. நம்ம மீசு சாரும் வந்திருக்காரு நினைக்கிறேன். போயிட்டாரா? வந்துட்டு போயிட்டாரு. சரி நான் பேசுறேன். நோ ப்ராப்ளம் சார், பேசுறேன். இல்ல கஷ்டத்தோட பேச மாட்டீங்களா? இல்ல இப்பதான் கிளம்புறாங்க. ஓகே. ஒரே நாளைக்கு எத்தனை கூட நடத்துவீங்க பாவம்? அதான் இங்கதான் ஒன்றரை தான் இருக்கும். ஓகே ஓகே. சரிங்க சார். சார் அப்படியே ஸ்டார்ட் பண்ணவா? So good afternoon leaders. சார் கேக்குதா? கேக்குதுங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சார் வந்து ஆக்சுவலி சுகுமார் சார் ஆக்சுவலி பேச வேண்டிய டேட் இன்னைக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, ஆனா இன்னைக்கு வந்து அவருக்கு சூழ்நிலை ஏதோ சந்தர்ப்பம் பேச முடியல. அதனால சரி நாங்க இங்க ஒன்றரை லீடர்ஸ் மீட்டிங் வச்சிருந்தோம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் வந்து இந்த மீட்டிங் முடிஞ்சது. அதனாலதான் என்னால லேட்டா வர முடிஞ்சது. எல்லாருக்கும் அதை சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து லீடர்ஷிப் மீட்டிங் அது 5 to 7:30 போட்டோம். அது ரெகக்னேஷன்லாம் பண்ணதுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் லேட்டு. பட் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு. லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா சூப்பராக தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. நிறைய சாதனையாளர்கள் வந்திருக்காங்க, நிறைய அச்சீவர்ஸ் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் மனதார என்னோட வாழ்த்துக்கள். பிகினர் டு ஹையஸ்ட் பின், எந்த பின்னா இருந்தாலும் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அதில் ஒரு பெரிய விஷயத்த நான் பார்த்தேன். தமிழ்நாட்டில் தான் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் நிறைய பின்னு வந்திருக்காங்கன்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இவன் மகாலட்சுமி மேடம் இருக்காங்க, அவங்க ராயல்டி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சசி மேடம் கரூர், அவங்க வந்து ஒரு ஸ்டார் அச்சீவர் ஆயிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெயக்குமார் சார் ஸ்டார், நிறைய அச்சீவர்ஸ் வந்திருக்காங்க. அதே மாதிரி சென்னையில் ராஜு ஸ்டாரு, பாபு சார் ஸ்டார் கோல்டு, அதே மாதிரி வேதராஜன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னைக்கு வந்து பிளாட்டினம். ஸோ இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. எல்லாரோட கனவு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங் தாமதமானதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட ஸ்டோரி வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணாங்க. இந்த அச்சீவ்மெண்ட் ஸ்டோரி இதெல்லாம் வந்து இன்னைக்கு மீட்டிங்ல வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ரெகக்னேஷன் வந்து நம்ம வந்து டிலே ஆயிடுச்சு. ஆனா பட் எல்லாருக்குமே ஒரு இமோஷனல் ட்ரீம் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கு அப்படின்றது வந்து நான் இன்னைக்கு வந்து ஒருத்தர் பேசும்போது பார்த்தேன். ஸோ அது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப எக்ஸலண்ட். ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட். ஸோ அதனால வந்து நம்ம வந்து எல்லா சாதனையாளர்கள் இப்போ இந்த மாதம் வந்தவங்க, நமக்கு அடுத்த மாதம் ஏப்ரல் மேல அச்சீவ் பண்ற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன் மாதம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து டைமண்ட் சார், கோபா சார், காமராஜ் சார், ரூபி, ரஞ்சித் சார் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ரெகக்னேஷன் மீட்டிங் நடத்த போறாங்க. ஸோ அந்த மீட்டிங்ல வந்து நம்ம எல்லாரும் பெரிய சாதனையாளர் வர போறோம். எங்க வெண்மதி மேடம் லீடர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய சாதனையாளர்.
அவங்க வந்து இத்தனை பேரை உருவாக்கி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும். அதே மாதிரி தமிழ்நாடு இன்னைக்கு ஜூம் மீட்டிங் சிறப்பா நடக்குதுன்னா சார் ரொம்ப வருத்தத்தோட பேசியிருந்தாரு. ஆனா நிச்சயமா மறுபடியும் மீண்டும் இந்த ஜூம் மீட்டிங் வந்து கலக்கட்டும் அப்படின்றது நான் நம்புறேன். ஏன்னா வந்து எல்லாரும் கொஞ்சம் என்னன்னா இந்த டைம் வந்து நம்ம கொரோனால இருந்து வெளியே வந்ததுனால நம்ம வந்து சார் நீங்க பேசிருங்க, நான் வந்துடுறேன் ஒரு 10 நிமிஷம். சுப்ரா சார். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு ஒரு டைமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாதனைகள் வந்து நமக்கு வந்து வர்றதுக்கு அந்த ஜூம் மீட்டிங்கும் பாத்தீங்கன்னா நிறைய சார் சொன்ன மாதிரி 1 ஹவர்ல ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது எல்லாரும் ப்ராடக்டோட ஷேரிங் வந்து நிச்சயமா நம்ம வந்து பண்றோம். அந்த ஷேரிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏன் வந்து அந்த அளவுக்கு ஷேரிங் வந்து தேவைப்படுதுன்னா எல்லாரோட அனுபவத்தோட ஒரு பகிர்ந்தக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நடக்குது. அப்ப அந்த எல்லாரோட அனுபவத்தோட நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயப்படுத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆயில் எடுத்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அம்மாக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ரைஸ் பிராண்ட் ஆயில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது ஹெல்த் கார்டு அப்படின்றது வந்து நமக்கு வந்து உண்மையிலேயே அதுக்கு ஒரு கார்டு. நம்ம வந்து எப்படி ஒரு வண்டிக்கு கார்டு இருக்கும், அது மாதிரி நம்ம சைக்கிளுக்கு ஒரு கார்டு இருக்கோ, அதே மாதிரி நம்ம ஆட்டுக்கு வந்து கார்டு வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில். ஸோ நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க ஆயில மாத்துங்க, ஆயில கூட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆயில் வந்து நம்ம ரைஸ் பிராண்ட் ஆயில். அதுல பாருங்க அற்புதமான கண்டென்ட் சாரி அந்த எங்க வீட்டு பக்கத்துல இபில ஒர்க் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவருக்கு வேத்து போச்சு. அவர் வந்து அப்படியே சட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே அப்போ என்ன சின்ன வயசு நினைக்கிறேன், ஒரு 15-20 இயர்ஸ் பேக் இருக்கும். அப்போ எல்லாரும் பதட்டம் ஆயிட்டாங்க, ஏதோ சம் ஹார்ட் அட்டாக் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ நாங்க எல்லாரும் என்ன பண்ணோம், கூப்பிட்டுட்டு அவரை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து கூப்பிட்டு போயிருந்தோம். அங்க வந்து நானு இன்னொரு நபரும் 2 பேர் கூப்பிட்டு போயிருந்தோம். அந்த 2 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட தான் கொடுத்தாங்க அந்த சீட்டு, நீங்க போய் இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு. அந்த இன்ஜெக்ஷன் என்னன்னா அப்பதான் பார்த்தேன், இப்பதான் தெரியுது அது ஒரே நாள் இன்ஜெக்ஷன் அப்படின்னு. அப்போ தெரியுது இந்த ஒரே நாள் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு பொருள் வந்து நம்ம ரைஸ் பிராண்ட்ல இருக்கு, தவுட்ல இருக்கு. தவுட்ல இருந்து எடுக்கக்கூடிய விஷயம் தான் வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில். ஸோ அந்த ஆயில் அப்பதான் தெரியும், ஓ ஒருத்தருக்கு மாரடைப்பு வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் வந்து அந்த ஒரே நாள் கண்டென்ட் தான். அது உடனடியா அதை வந்து அந்த பிளாக்கை வந்து ரிலீஸ் பண்ணி விடுது, இந்த ஒரேஷனல் கண்டென்ட் அப்படின்றது. அது இன்ஜெக்ஷன் எங்க எடுக்கிறாங்க, எதுல இருந்து எடுக்கிறாங்க, டவுட்ல இருந்து தான் அந்த ஒரே ஒரு நம்ம எல்லாம் லக்கி பர்சன்ஸ். நம்ம இங்க இருக்க அத்தனை பேருமே லக்கி பர்சன்ஸ். ஏன்னா வந்து ஏன் அப்படின்னா அந்த அந்த ஆயிலை நம்ம பயன்படுத்துறோம் பாருங்க, நம்ம எல்லாம் கிரேட். நமக்கு எல்லாம் ஆயில் கூட போகுது. ஒண்ணு நமக்கு அந்த அந்த ஹார்ட் ரிஸ்க் இருக்க போறது இல்ல. அது அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. அப்போ இப்ப குழந்தைங்க எல்லாம் பேசும்போது சொல்றாங்க, நீங்க எல்லாம் பழைய பொருளை யூஸ் பண்ணீங்க, பழைய எண்ணெய் யூஸ் பண்ணீங்க, அதனால தான் உங்களுக்கு எல்லாம் நிறைய வயசு குறைஞ்சிரும். நாங்க பாருங்க இந்த வயசுல இருந்தே நாங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்றோம், நாங்க ரொம்ப நல்லா இருப்போம், 80 வயசு வரைக்கும் நாங்க நல்லா இருப்போம்லாம் பசங்க பேசுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு அந்த எண்ணெய் மேல. அப்பதான் நான் நினைச்சேன், ஒவ்வொருத்தருக்கும் பட்டா அப்ப அந்த ஒரே நாள் தான் வந்து தீர்வு அப்படின்றது அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் என்ன பண்ணோம்னா சரி அந்த எண்ணெயை பத்தி அப்படியே பேச ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 7 வருஷம் ஆகுது. இன்னைக்கு பல குடும்பங்களுக்கு பல விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000-3000 குடும்பங்களுக்காவது மினிமம் வந்து நம்ம இந்த ஆயில கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அது வெண்மதி மேடம் கூட என்கிட்ட சொல்லுவாங்க, ரவி மிகப்பெரிய புண்ணியம்பா, இந்த எண்ணெயை போய் சேர்த்தினா ரொம்ப நல்லதுப்பான்னு. நாங்க போற இடத்துல வரவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன பொருள் இருக்கு சாரி, அந்த வந்து எப்படியாவது திரும்ப சேர்க்கணும் அப்படின்றத வந்து அப்படின்ட்டு அந்த வந்து பேசும்போது அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கா ஹோம் மீட்டிங் நடத்தி நாங்க சொல்ற 2 விஷயம் தான், ஒண்ணு ஆயில், இன்னொன்னு மஞ்சள் தூள்.
இதை வந்து விடாதீங்க லைஃப் லாங். ஏன்னா அதுல வந்து நமக்கு அற்புதமான கொர்க்குமீன் அப்படின்ற ஒரு அற்புதமான ஆன்டி ஆக்சிடென்ட் அதுல இருக்கு. அது நம்மளுக்கு வந்து புற்றுநோயை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். அதை வந்து நீங்க வந்து டெஃபினட்டா இதை வாங்குங்க. இதோட தன்மை வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா மஞ்சள் மகிமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மஞ்சள் மகிமையை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு அந்த கேன்சர் வராம இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. அது நம்ம ரியலி நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள். ரெண்டாவது வந்து இந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். நான் இன்னொன்னு சொல்லுவேன், இந்த எண்ணெய் காலையில குடிங்க. ஒரு மஞ்சள்ல ஒரு தண்ணியில ஹாட் வாட்டர் மினிமம் நம்ம குடிக்கிற அளவுக்கு ஹாட், அந்த ஹாட்ல வந்து நம்ம மஞ்சள் தூளை போட்டு குடிக்கிறோம். நான் இப்போ குடிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் அதெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லை. ஆனா அதுக்கப்புறம் இந்த 6 வருஷமா வந்து தொடர்ச்சியா குடிக்க ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு என்னன்னா நமக்கு வந்து நன்மை என்னன்னா நம்மளுடைய ஹார்ட் கொலஸ்ட்ராலு, ப்ரெஷரு, இது எல்லாமே சுகர் எல்லாமே லெவல்ல எதுவுமே வந்து அப் ஆகல. ஸோ அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நமக்கு இருக்க ப்ரெஷரு, நமக்கு ஒர்க்கிங் ஸ்டைலு, நம்ம ஓடி ஆடி வேலை செய்யறோம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நல்ல தரமான பொருள், அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வெளியில நிறைய இருக்கு. ஆனா ஆரோக்கியத்தோட பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பு ஆர்சிஎம்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம வந்து இங்க வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயில் பத்தி பேசணும்னா ரொம்ப நாள் ரொம்ப நேரம், 1 மணி நேரம் கூட இந்த ஆயிலை பத்தி பேசலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓகே சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் தூள் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு அது அது ஒரு பெரிய நல்ல விஷயம். ஏன்னா மஞ்சளோட மகிமை இன்னைக்கு வந்து நீங்க பாப்பீங்க, நிறைய எஃப்எம்ல டிவில எல்லா இடத்துலயும் என்ன என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து அந்த 30 வயசு மேல இருக்க பெண்களை வந்து மாரக புற்றுநோய்க்கான ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கு. நீங்க எஃப்எம்ல கேட்கலாம், ரெகுலரா அதை போட்டுட்டே இருக்கான். அந்த டெஸ்ட்டை போய் பண்ணிக்க சொல்றாங்க. 30 இயர்ஸ் லேடிஸ்லாம் வந்து செக் பண்ண சொல்றாங்க பெண்களை. ஏன் அப்படி செக் பண்ண சொல்றாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள்ல அந்த கொர்க்குமை நீக்கப்பட்டு தான் வருது. ஆனா வெளியில இருக்க மஞ்சள்ல, நம்ம மஞ்சள்ல பாத்தீங்கன்னா அந்த தன்மை வந்து அப்படியே கொடுக்குறாங்க. அந்த கொக்குமீனோட சேர்த்து நமக்கு கிடைக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மஞ்சளை உடைச்சோம்னா அந்த மஞ்சள்ல இருக்க ஒரு மிகப்பெரிய அந்த நீட் அந்த ஒரு கலர் செம்மண், அந்த நம்ம குங்கும கலர்ல இருக்கும். அது உடைச்சு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். அதுதான் குழைச்சு குழைச்சு நம்ம அந்த அந்த காலத்துல நம்ம பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சளை வந்து முகத்துல தாலியில எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அப்படி வீட்டுக்கு பாருங்க, இன்னைக்கு கூட ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னாரு, அந்த கிருமி எல்லாம் உள்ள வராம இருக்குதான் சார் நம்ம வாசப்படிக்கு வந்து மஞ்சள் அடிச்சோம் அப்படின்னாரு. இப்ப யாரு மஞ்சள் அடிக்கிறா? பெயிண்ட் தான் அடிக்கிறாங்க. பெயிண்ட் அடிச்சா கிருமி உள்ள வரதான் செய்யும். அப்போ அந்த மாதிரி ஒரு மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான மஞ்சள். அதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சாராம்சம் இருக்கு. அதனாலதான் அதுக்கு பேரே மஞ்சள் மகிமை சொல்லுவாங்க. மகிமை உள்ள ஒரு பொருள். அந்த பொருள் பாருங்க நம்ம அற்புதமா கிடைக்குது. அதுல கேன்சர் வராம பார்த்துக்கும், சளி, இரும்பல், நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா அந்த ஒருத்தர் வந்து சொன்னாரு, ஒருத்தர் வந்து ரொம்ப அழகா வச்சுக்கணும்னா கூட நீங்க டெய்லி நம்ம அந்த கொர்க்குமீனோட உள்ள மஞ்சளை ஒரு ஸ்கூப் ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு சிட்டிக்கு மாதிரி போட்டு டெய்லி குடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த அழகு மேன்மை கூட அதுல வருமா. அந்த உள்ள குடிக்கும்போது உள்ள இருக்கிற பாக்டீரியா கெட்ட இதெல்லாம் நீக்கினா கூட அதெல்லாம் போறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம க்ளோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மஞ்சள்ல வந்து இருக்கு. கொர்க்குமீன் வந்து நம்ம எடுத்துக்கிட்டா அவ்வளவு நல்லது. அது தனியாவே விற்கிறாங்க மார்க்கெட்ல, 500 1000 அப்படின்னு விற்கிறாங்க. நம்ம வந்து கம்பெனி வந்து அது இருக்கிற கொர்க்குமீனை அப்படியே கொடுக்கறதுனால நம்ம வந்து நம்மளுடைய ஹெல்த் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான பொருள். அதே மாதிரி ஆயில்ல வந்து நமக்கு வந்து ஒரேஸ்னால் இருக்கு, டொக்கோட்டோனால் இருக்கு, டொக்கோபர்னால் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஹார்ட்டுக்கு, இன்னொன்னுக்கு வந்து நம்மளுடைய அதுலயும் பாத்தீங்கன்னா புற்றுநோய் வராம இருக்கிறதுக்கான விஷயங்கள் அதுல இருக்கு. எத்தனையோ 27 நன்மைகள் கொண்ட ஒரு ஆயில். மூட்டு வலி இல்ல, கழுத்து வலி இல்ல, நமக்கு வந்து பேக் பெயின், ஹேர் குரோத், ஸ்கின் குரோத், தைராய்டு, அப்படியே லைனா நம்ம வந்து அப்படியே அப்படியே தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளோ பெனிஃபிட் உள்ள ஒரு ப்ராடக்ட். காமராஜ் சார் கூட வந்து இந்த ஆயில் பத்தி தான் ஒரு நாள் வந்து 1,00,000 ஆயில் வித்தா 1,00,00,000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லி நம்ம மீட்டிங்ல நிறைய முறை அவர் வந்து அதை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆயில் நான் கூட எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாம் பேசும்போது நான் சொல்லுவேன், நல்ல ஆயிலுங்க, நல்ல பொருள் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் காது குத்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை. எங்க வீட்டாண்டி யாருமே வந்து அதெல்லாம் வந்து பெருசா தெரியல. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என்ன ஆயில்னா மார்க்கெட்ல லீடிங் பிராண்ட் உள்ள டிவில வர ஆட்ல வர ஒரு ஆயில். இதுதான் வந்து அவங்க எல்லாம் அந்த மைண்ட் செட் அப்படி இருக்கு அவங்களுக்குலாம். நான் ஆயில பத்தி பேசி அதோடைய ப்ரொமோஷன் எல்லாம் சொல்லிட்டு நான் என்னோட வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து எவ்வளவு பேர் ஆயில் வாங்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய இருக்கு.
ஆனா எங்க வீட்டுக்கு கீழே எங்க பக்கத்து வீட்டுலாம் பாத்தீங்கன்னா என்னை பார்த்த உடனே நான் எங்க ஆயில் வித்துற போறோம் பயந்து உள்ள ஓடி போயிடுவாங்க. பட் அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பத்துல இருந்தாங்க. இப்போ வந்து யோகலட்சுமி ஒரு இந்த ஆயில் குடுமா, நல்ல ஆர்ட் ஆயிலாமே குடுமா அப்படின்ற அளவுக்கு அந்த ஆயில் வந்து வளர்ந்துருக்கு. நாங்க வந்து மாசமான ஒரு 4-5 பாக்ஸ் வந்து எங்க வீட்டை சுத்தியே நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து அந்த ஆயில் வந்து அந்த அளவுக்கு, ஏன்னா எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா 75 75 வயசுல சாதாரணமா வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ரொம்ப பொறுமையா நடப்பாங்க, மேலே ஏறும்போது ரொம்ப ஸ்லோ இறங்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நட வேகமா இருக்கு, உற்சாகமா இருக்காங்க, அவங்களும் ஆயில் குடிக்கிறாங்க. என்ன பையன் குடிக்கிறான் நம்ம குடிச்சா அப்படின்னு அவங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடிச்சதுனால என்ன நடக்குதுன்னா அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க டயபெட்டிக், ஆனா டயபெட்டிக் கண்ட்ரோலா இருக்கு. சரி, ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா அவங்களால நல்லா நடக்க முடியுது, மூட்டு வலி இல்ல, பிரச்சனை இல்ல. முதல்ல படி ஏறும்போது 2 ஸ்டெப், எங்கது ஒரே ஒரு ஃப்ளோர் தான், பட் ஆனா அந்த ஒரு ஃப்ளோர் ஏறது கூட அவங்க அவ்வளவு தயங்குவாங்க. ஆனா இப்போ அவங்க பாத்தீங்கன்னா உட்காந்து கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் கழிச்சு வரண்டா மேலன்னுவாங்க. இப்ப அப்படி கிடையாது, அப்படியே எல்லா ஸ்டெப்ஸும் ஏறி மேல வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஆயில் வந்து அவங்கள வந்து ஆயில், ஒமேகா 3, மேனு, நம்ம கிட்ட என்னென்ன இருக்கோ, நம்ம அம்மா நம்ம கூட ரொம்ப நாள் இருக்கணும், அவ்வளவுதான் நம்ம ஆசை. எல்லாருக்கும் அதான ஆசை. ஸோ நம்ம எல்லாருமே வந்து அதை வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். நம்ம பேரண்ட்டுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம மனைவி, நம்ம அதே மாதிரி வந்து நம்ம ஃபேமிலியை சேஃபா ஒரு சேஃப் ஜோன்ல வச்சுக்கக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட் தான் நம்ம ஆர்சிஎம்மோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ஏன் தைரியமா பேசி, கூட மீட்டிங்ல பேசும்போது ஒருத்தர் சொன்னாரு, அதாவது வந்து சாராயத்தை விற்கிறோன்னே பயப்படுறது இல்லை இல்லையா, தைரியமா விற்கிறோம். நம்ம வந்து தரமான நல்ல பொருளை ஏன் நம்ம விற்க கூடாது, நம்ம ஏன் பயப்படணும், ஏன் தயங்கணும், ஏன் வந்து நம்ம வந்து இது பண்ணணும், தைரியமா நம்ம சொல்லாம எல்லாருக்கும் ஏன் இதை பத்தி நம்ம யோசிக்கணும் அப்படின்றான். இன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்லும் போது ஷேர் பண்ணாரு. அதான் நான் சொன்னேன், அவங்க அந்த மாதிரி விற்கிற ஒரு ஆள் கூட நம்ம வந்து சாதாரணமா மத்தனை குடும்பங்களை வாழ வைக்கிறது, அது நல்லாவே தெரியுங்க. எத்தனை குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்கு, ஆனா இது எத்தனை குடும்பத்தை வாழ வச்சிட்டு இருக்கு. 2 வித்தியாசம் இருக்கு. அப்போ எவ்வளவு தைரியமா நம்ம பேசலாம், அவங்களே தைரியமா வைக்கிறாங்க, நம்ம ஏன் தைரியமா வைக்க கூடாது? சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஒரு முன்னெடுப்போம், நிறைய குடும்பத்தை நம்ம காப்பாத்துவோம், நிறைய பேருக்கு வந்து நல்ல தரமான பொருட்களை கொண்டு போய் நம்ம சேர்ப்போம். என்ன பொருள் இன்னைக்கு வந்து இங்பேடாவை பத்தி பேசுறாங்க, இங்பேடால அவ்வளவு நன்மை இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மேன்ல பாத்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் மேன்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஒரு மேன் எடுத்தீங்கன்னா நான் 7 இயர்ஸா யூஸ் பண்றேன். பட் அந்த ஒரு ஒரு நாள் ஃபுல்லா கடினமா வேலை செஞ்சா கூட, கடினம் மீன்ஸ் டிராவலிங், இங்க இருந்து திருவள்ளூர் போறது, அரக்கோணம் போறது, திருப்பி வந்து சென்னைக்கு வர்றது, நைட் அன்னைக்கு வந்து கூட சென்னைக்கு வந்து அப்போ வந்து ஒண்டர்வேர்ல்டு இல்ல, அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் மீட்டிங் நடத்துறது, அகைன் வந்து திருப்பி நைட்டு 11:30 மணி ஆனாலும் அந்த அந்த நம்மளுக்குள்ள அந்த உடம்புல அந்த டயர்டு கிடையாது. காரணம் என்னன்னா நம்மளுடைய ஹெல்த்தி ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ். நியூட்ரிசார்ஜ்ல வந்து ஜிங்க் இருக்கு, என்னென்ன இருக்கு, குரோமியம் இருக்கு, என்ன கால்சியம், மெக்னீசியம், என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் அதுல நமக்கு இருக்கு. விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, பொட்டானிக்கல்ஸ் இருக்கு, கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரி 33 இன்கிரீடியன்ஸ் நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்ட் ப்ராடக்ட். ஒரு மேன் வந்து ஒரு மேனா வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட், நல்ல மேனை நல்லா திடகாத்தமா வச்சுக்கூடிய ப்ராடக்ட். வெஜ் ஒமேகான்றது நம்மளோட ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது வந்து டெய்லி பேசிக் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. நியூட்ரிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெய்லி ப்ராடக்ட், அது வந்து பேசிக்கா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. மேனு, புரோட்டீனு அண்டு ஒமேகா, இந்த 3ம் கன்சிக்யூட்டிவா எடுக்கிற நமக்கு வந்து நிறைய டிசீஸ்ல இருந்து நம்ம பாருங்க, அழகழகான ஹாஸ்பிட்டல் வந்து கட்டிட்டு இருக்காங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குங்க. நம்ம ஆளுங்க வந்து நம்ம இந்த நல்ல பொருளை கொடுத்தா நம்ப மாட்டேன்றாங்க. நம்ம எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் தங்கிடுறாங்க. போயிட்டு அதுல 5 லட்சம், 4 லட்சம், 7 லட்சம் அந்த மாதிரிதான் செலவு பண்றாங்க. தேங்க் காட் நம்மலாம் ஆர்சிஎம்ல இருக்கோம். நம்மளாம் என்ன மாதிரி ஒரு ப்ரௌடா நம்ம சொல்லிக்கலாம் நம்மள. ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்ஸ், என்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ். ஒரு உப்பு எடுத்தீங்கன்னா உப்புல அவ்வளவு நன்மை இருக்கு. 3 டைம் ரீஃபைண்டு, அந்த நம்மளோட அந்த லெவல் ஆஃப் கண்டென்ட், நமக்கு தேவையான அந்த அயோடின் கண்டென்ட் எவ்வளவு இருக்கணும், இத்தனை பிபிஎம் இருக்கணும், 15 to 30 ppm போட்டிருக்காங்க. ஏன் 15 to 30 ppm இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து அந்த காலத்துல வந்து எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா பீங்கான் ஜார்ல தான் உப்பு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது எலபரேட் ஆகாது, அதோட கண்டென்ட் நமக்கு வேணும். ரிசர்ச் பண்ணதுல தைராய்டு ஏன் வருது, தைராய்டு வராம இருக்கிறது அயோடின் எவ்வளவு தேவை, அந்த அயோடின் கண்டென்ட் எவ்வளவு தான் நல்லா இருக்கும். நம்மளோட அந்த பீங்கான் ஜார்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொட்டி வைப்போம், அந்த காலத்துல மூடி ஜார் போட்டு மூடுவோம், அதோட தன்மை வந்து அப்படியே இருக்கும்.
அதனால கம்பெனி பாருங்க, ஒரு மனிதனுக்கு பாடியோட அளவுல 15 ppm இருந்தா அவருக்கு தைராய்டோ, பிபியோ, கிட்னி ப்ராப்ளம் வராது அப்படின்றது ஒரு சர்வேல அவங்க என்ன பண்றாங்க, அந்த 15 ppm அளவை 30 ppm அளவா ஆட் பண்ணி நம்ம எடுத்து கொட்டும் போது அதுல 5 ppm உடைய அளவு வந்து எலாபரேட் ஆயிடுமா. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க கடைசியில நம்ம உப்பு எடுக்கும்போது 5 ppm தான் இருக்குமா. சோ இந்த கண்டென்ட் வந்து நமக்கு பேலன்ஸா கிடைக்கிறதுக்கு தான் 15 to 30 ppm நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி உப்பு தானே அப்படின்னு நம்ம நினைக்கல, அந்த உப்புல அவ்வளவு பிரச்சனை வரும். அந்த உப்பு நமக்கு கம்பெனி சூப்பரான உப்பு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. என்ன எத்தனை ப்ராடக்ட் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இவ்வளவும் பேசுறோம். எக்ஸ்பீரியன்ஸ், கேட்ட நாலேஜ், இதையெல்லாம் வச்சு நம்ம சிறப்பா நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்றோம். நீங்க ஒரு பேஸ்ட் எடுத்தா கூட அந்த பேஸ்ட்ல எத்தனை டேன் மஞ்சள் எத்தனை இன்கிரீடியன்ஸ் இருக்கு பாருங்க, போய் பாருங்க, அவ்வளவு இன்கிரீடியன்ஸ் வச்சிருக்காங்க டேன் மஞ்சள் பல்பொடி. இல்ல முதல்ல எல்லாம் வந்து பாருங்க, அந்த பல்பொடிக்கு வந்து அவ்வளவு பெரிய பாடி இருக்கும். அவர் வந்து கரும்பு கடிப்பாரு, கரும்பு கடிச்ச உடனே அவருடைய பல்லு வந்து உடைஞ்சிரும். அப்ப சொல்லுவாங்க, பயில்வான் மாதிரி இருக்க, ஏன் உன் பல்லு இப்படி போயிடுச்சு, நீ என்ன யூஸ் பண்ற அப்படின்னு கேட்டா அப்ப என்ன சொல்லுவாங்க, செங்கல்லும் கறி துண்டம் கல் உப்பம் தான் அந்த பல்லுக்கு அந்த காலத்துல பெரியவங்க யூஸ் பண்ணாங்க. அவங்க பல்லு எல்லாம் 90 வயசுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனா அப்போ வந்து அந்த கல்லுப்பும் கறி துண்டும் அந்த தூக்கி போடு, உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்ல வந்துச்சு. அந்த ஆட்ல வந்து அந்த பேஸ்ட், அந்த கல்லுப்பும் கறி துண்டும் தூக்கி போட்டதுனால விளைவு என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு வந்து நம்ம டென்டல் பல் மருத்துவமனை அப்படின்றது எத்தனை இடத்துல இருக்கு போய் பாருங்க. ஒரு காலத்துல பாரிஸ் தான் போவாங்க பல் டாக்டருக்கு, இன்னைக்கு வந்து தெருக்கு தெருக்கு டாக்டர் இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த என்னைக்கு வந்து அந்த பேஸ்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணானோ அன்னைக்கு எல்லாருக்கும் பல்லு போயிடுச்சு. பல்லு போயிடுச்சுன்னா சொல்லு போயிடுச்சு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல்லு வந்து அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் 70, 80 அதெல்லாம் நல்லா இருந்த திடகாத்தமா இருந்த பல்லு. இன்னைக்கு 30, 40 எல்லாம் பல்லு கொட்டி போகுது. 15, 20 வயசு பசங்கள்லாம் பல்லு கொட்டி போகுது. காரணம் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் பேஸ்ட். ஸோ தயவு செய்து அந்த டேன் மஞ்சள் போய் பாருங்க, அவ்வளவு அற்புதமான இன்கிரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு புதினா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அதுல இன்கிரீடியன்ஸ் இருக்கு. படிகாரம் இருக்கு, நிறைய பொருட்களை வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அதனாலதான் அதுக்கு பேரே வந்து சொத்த பல்ல வந்து நீக்கணுமா, நீங்க வந்து அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு ஒரு பொருளுக்கும் நம்ம கம்பெனில வந்து ஒரு சம்பந்தம் இருக்கு. கேவி கோ அப்படின்னா கேவிட்டி கோ, நம்ம கிட்ட இருக்க சொத்தையை வந்து துரத்தி விட்டுருன்றாங்க. அப்ப குழந்தைங்க இந்த காலத்துல இருக்கிற நம்ம குழந்தைங்க எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த சொத்த பல்ல வராத போயிடும். அந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸ் பத்தி சார் சொன்னாரு, ப்ராடக்ட்ஸ் பத்தி எவ்வளவு வேணா நம்ம பேசலாம். ஒரு பேஸ்ட பத்தி பேசலாம், ஒரு ஆயில் பத்தி பேசலாம், மஞ்சள் தூளை பத்தி பேசலாம், மிளகாத்தூளை பத்தி பேசலாம். எவ்வளவு விஷயம் இருக்கு மிளகாத்தூள்ல. அற்புதமான ஒரு மிளகாத்தூள் நம்ம கம்பெனில கொடுத்துருக்க மிளகாத்தூள். அதே மாதிரி வந்து பெருங்காயம், என்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பெருங்காயம். நீங்க என்ன பொருள் பேசணுமோ எல்லா பொருளை பத்தி நம்ம பேசலாம். ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணி நாலேஜ். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு எனக்கு ஆரம்பத்துல. இந்த ஆயிலை பயன்படுத்தி அந்த அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் இப்போ எவ்வளவோ நம்ம என்னை விட்டு போயிருக்கு. அதே மாதிரி வந்து என்னால வந்து நிறைய ஒர்க் பண்ண முடியுது. காரணம் வந்து நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷன் எடுக்கிறதுனால நல்லா ஒர்க் பண்ண முடியுது. ஸோ புரோட்டீன் நம்ம கண்டிப்பா அவசியமான ஒரு விஷயம். புரோட்டீன் நமக்கு நிச்சயமா தேவை எல்லாருக்கும். ஏன்னா புரோட்டீன் குறைஞ்சாலே கொலஸ்ட்ரால் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பாடியில நியூ செல்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும்னா நமக்கு பாடியில வந்து புரோட்டீன் கண்டிப்பா தேவை. ஸோ அப்போ அந்த நியூ செல்ஸ் எங்க உற்பத்தி ஆகும் அப்படின்னா நமக்கு புரோட்டீன் எடுக்கும்போது நல்லா உற்பத்தி ஆகும். ஸோ நிறைய மாற்றங்களை வந்து நமக்கு வந்து கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பேருடைய லைஃப்பை மாத்துறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம எல்லாரையும் வாழ வைப்போம். இன்னைக்கு நம்ம மட்டும் வாழாம பல பேரை வாழ வைப்போம். இன்னைக்கு நிறைய சாதனைகள் வந்து தமிழ்நாடு வந்து கம்பெனி திரும்பி பார்க்குற அளவுக்கு நிறைய சாதனைகள் உருவாயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் நான் மனதார வாழ்த்திட்டு, ஏன்னா என்னால வந்து இங்க வந்து என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸா தான் வந்து இங்க ஃபீல் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லாரும் வந்து கிளம்புற டைமு பிளஸ் வந்து எல்லாரும் வந்து பேசிட்டே இருந்தாங்க சுத்தி. பட் வேற இடத்துல போனா நெட் வந்து ஒர்க் ஆகல. ஆனா வந்து அந்த ஒரு பிளேஸ்ல வந்து அங்க எல்லாரும் வந்து பேசுறாங்க, யாரையும் வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. அதனால வந்து என்னால முடிஞ்ச விஷயத்த இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு நாள் சார் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாருன்னா நான் டெஃபினட்டா வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி சார், காமராஜ் சார், ரொம்ப தேங்க்ஸ். ஆல் த லீடர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ 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 ஸோ மச் சார். நன்றி ரவி சார், நன்றி, வாழ்த்துக்கள், சிறப்பு. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆமா, தினம் ஒரு பொருள் 2 பொருள் அது மாதிரி நம்ம ப்ரொமோட் பண்ணும்போது நமக்கு என்ன அப்படின்னு கேட்டா வந்து கேட்கக்கூடியவங்க ஜாஸ்தியா இருந்தா அதனால பிரயோஜனம் உண்டாகும். இல்லைன்னு சொன்னா அவங்க எல்லாரும் மந்தமா, இல்லைன்னா கேட்கறதுக்கு மந்தமா, கேட்கறதுக்கு வந்து விருப்பம் இல்லாம, பேசுறதுக்கு விருப்பம் இல்லாம
ஒரு மீட்டிங்குடைய அந்த அட்மாஸ்பியர் இல்லாம, ஒரு மீட்டிங்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம, கேட்கறதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல, பேசுறதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல. அப்ப அந்த 1 மணி நேரத்தை நம்ம விரயம் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்தா, அந்த 1 மணி நேரம் எங்க உபயோகப்படுமோ அங்க அதை தூக்கிட்டு போயிடுவோம் நம்ம, அவ்வளவுதான். ஏன்னு கேட்டா, நம்முடைய கடன் வந்து பணி செய்து கிடப்பதுதான். நம்ம வேலை செய்யறது தான் நம்முடைய வேலை. எங்க வேலை செஞ்சா நமக்கு ரிசல்ட் வருமோ அங்க செய்ய போறோம், அவ்வளவுதான். இந்த 1 மணி நேரத்தை நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஜூம் மீட்டிங் இலவசமா நடக்கிறதா நினைக்கிறாங்க. நிறைய லீடர்களுக்கு அது தெரியல. இது ஒன்றும் இலவசமான ஜூம் மீட்டிங் இல்லை. மாசமான நானும் ஜெயதிஷு இந்த ஐடிக்கு உண்டான பணம் கட்டுறோம். அது மட்டுமல்ல, நம்ம 2 to 4 ஜூம் கூட்டத்துக்கும் என்னுடைய ஷேரிங் இருக்குது. எனக்கு மேல உள்ள லீடர்களோட ஷேர் பண்ணி தான் அந்த கூட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். ஆண்டு கணக்கில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 ஸ்டார்ட் பண்ணி 24 4 வருஷமா அதை நடத்திட்டு இருக்கிறோம். 4 வருஷமா ஒரு கூட்டத்தை ரெகுலராக நடத்துறது முடியாத காரியம். யாருனாலும் முடியாது. எல்லாருமே சொல்லியாச்சு. ஆல் ஸ்டேட்லயும் சொல்லியாச்சு. ஒரிசாவில் கூட வந்து ஆச்சரியப்பட்டு போய் அவங்க என்ன நம்மள மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு மாதிரி காங்கிரஸ் சார் பண்ண மாதிரி நம்ம பண்ணாத ரிசல்ட்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போன மாசம் பார்த்தா ஒரிசாவில் வந்து கிட்டத்தட்ட 23 லட்சம் பிவி வந்துருக்கு. நான் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இந்த மீட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி குறைவா இருக்கும் பட்சத்தில், இந்த நேரத்தில் இப்போ டிவி பார்க்குறேன், இந்த நேரத்தில் சீரியல் பார்க்குறேன், இந்த நேரத்தில் நான் அனாவசியமான விஷயங்களை பங்கெடுக்கிறேன் அப்படின்னு டீம்காரர் இருந்தால் டீம்காரங்களை பழக்கணும். 21 நாள் மீட்டிங் உட்கார வச்சு பழகிப்பாருங்க. அதுக்கப்புறம் அவங்களால வந்து எந்த எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த டைம் ஆனால் மீட்டிங்குள்ள வருவாங்க. நம்ம கிட்ட சேர்ந்துட்டாங்க, பொருள் வாங்கிட்டாங்க, யூஸ் பண்ணிட்டாங்க. பொருளை தெரிஞ்சுக்கிட்டா ப்ரொமோட் பண்ண போறாங்க. நம்ம கிட்ட சேர்ந்துட்டாங்க, பொருள் வாங்கிட்டாங்க, ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல வருமானம் தெரிஞ்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா டீம் உருவாக்க போறாங்க. சேர்ந்துட்டாங்க, பொருள் வாங்கிட்டாங்க, வருமானத்தையும் தெரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பின் லெவலில் தெரிஞ்சுட்டா பின் அடிக்க போறாங்க. இதெல்லாம் தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இந்த மராமத்து வேலைகளை செய்யாம நாம வேற எதையாவது செஞ்சுட்டு இருந்தா, கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஆர்சிஎம் பிசினஸ்ல செய்யறவங்க பின்னாடி லீடர் ஓடிடுவாங்க. யார் செய்யறாங்களோ அவங்க பின்னாடி ஓடிடுவோம். என்ன காரணம்னா, நாம வந்து சும்மா செல்ஃப் எடுக்காத வண்டி வந்து தள்ளி தள்ளி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. கொண்டு போய் ஐடியலா போட்டுருவாங்க. என் கார்பரேஷன்ல அப்படிதான். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல அது ஓடி முடியல, இல்லைன்னா அந்த வண்டியை வச்சா வருமானம் பண்ண முடியாதுன்னா ஐடியலில் கொண்டு போய் போட்டுருவோம். கொண்டு போய் உடச்சு போட்டு இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் தூக்கி வேற வண்டியில் போட்டு ஓட்டிடுவோம். இந்த சேம் கண்டிஷன் தான் பிசினஸ்லயும். கிரமமா பிசினஸ் பண்ணல, கிரமமா ரெஸ்பான்ஸ் இல்லை, கிரமமா மீட்டிங் கொள்ள. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, லீடர்கள் என்ன முடிவு எடுப்பாங்க, எங்க கிரமமா நடக்குதோ அங்க கொண்டுட்டு போயிடுறாங்க. எங்க விற்கிதோ அங்கதானே தள்ளுவண்டிக்காரன் போய் வித்துட்டு இருக்கான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய வாய்ப்பு. லீடர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்றது, இன்னும் 7 days இந்த 8 மணி கூட்டத்தை நாங்கள் வந்து நடத்துகிறோம். இந்த 7 daysல உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி குறைவாக இருக்கும் பட்சத்தில், உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டு, அந்த 7 daysல ஒரு ஆல்டர்னேட்டிவ் நாங்கள் இப்போ நாளை காலையில் அந்த நானும் ஜெயல் சார் மற்ற டெக்னிக்கல் லீடர்ஸும் பேசி நாங்கள் முடிவு பண்ணலான்னு இருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேவையில்லைங்கிற முடிவு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதை வேற மாதிரி நாங்கள் எடுத்து போகலாங்கிற முடிவு இருக்கிறோம். யாருக்கு தேவையோ அவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு உங்களோட 1 மணி நேரம்னு சொல்லி ஆரம்பித்து ஒரு 60 கூட்டங்களுக்கு மேலே நடத்தணும். ஏன்னு கேட்டால் நம்ம 90 கூட்டம் 60 கிட்டத்தட்ட நடத்திட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ரிவெஞ்ச் எடுத்தாங்களோ அத்தனை பேரும் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா எஜுகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ அது மாதிரி ஒரு கூட்டத்தை நாம் உருவாக்கிட்டு போய் வெற்றியாளர்கள் உருவாக்கிட்டு போயிடலாம். இது என்ன, இது ஒரு நான் சாயங்காலமான 8 மணிக்கு போகலாமா வேண்டாமா, இல்லைன்னா இதை பார்க்கலாமா இதை பார்க்கலாமான்னு நினைச்சா ஆவறதில்லை. ஆகையினால் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை 7 நாட்களுக்குள்ள உங்கள் டீமுக்கு சொல்லிக் கொடுத்து, 8 மணினா ஷார்ப்பாக உள்ள வரணும், 8:02க்கு கூட்டம் தொடங்கணும். 8:02க்கு பேசாத லீடர்களை நாங்கள் மறுபடியும் என்கரேஜ் பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு விருப்பம் இல்லை அந்த கூட்டங்களில். ரெஸ்பான்சிபிலிட்டி தான் லீடர்ஷிப். காமராஜ் எமரால்டுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பின்னி 6 மணி நாள் அடிக்கலாம். ஆனால் காமராஜ் என்ன ரெஸ்பான்ஸ் எடுக்கிறார், அதுதான் பிசினஸ். பிசினஸ்ல எந்த இடத்துல நம்ம ரெஸ்பான்ஸை விட்டுறோமோ அதுக்கப்புறம் நம்ம பிசினஸ் விட்டுட்டோம்னு அர்த்தம். பிசினஸ் விட்டுட்டோம்னு சொன்னா நம்ம மூச்சை விட்டுட்டோம்னு அர்த்தம். மூச்சை விட்டுட்டு நம்ம டெட் பாடி ஆயிட்டோம்னு அர்த்தம். டெட் பாடிக்கு என்ன மரியாதை, குணத்தை தூக்கிட்டு போங்கடான்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஆகையினால நாம வந்து லைவ் லீடர்ஸா மாறுவோம். எல்லாரும் அதுக்கான வேலைகளை செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு பேசின ரவிக்கு ஒரு நல்ல கிளாஸ் கொடுங்க. அவர் வந்து எனி டைம் மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறாரு, கண்டினியூட்டி மீட்டிங்ஸ் நடத்திட்டு இருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் அவருக்கு இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் நடத்துவதில் நிறைய சிரமங்கள் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால அவர் டைமை வந்து அலாட் பண்ணி நடத்தினாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு டைமுக்கு இந்த மீட்டிங்கிற மாதிரி, ஏன்னா நிறைய பண்றாரு, அது வந்து எங்களுக்கு தெரியும். கூட்டங்கள் வந்து ரவி சார் நிறைய கூட்டங்கள் நடத்துறாரு, நிறைய பிளான் போடுறாரு.
அதுவே வந்து வகையறை செய்து பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த கூட்டத்தில் வந்திருந்த அத்தனை பேரை மனப்பூர்வமாய் வாழ்த்தி எல்லாரும் நான் அட்மிட் பண்ணிடுறேன். நாளைக்கு 2 to 4 ஜூம் கூட்டம் நம்முடைய கிருபாகரனும் சுதந்திரம் பேசுறாங்க. நாளை மறுநாள் ஆவடி மீசையும் ரவியும் பேச போறாங்க. 2 to 4க்கு அப்புறம் மாலை கூட்டம் 8 மணி கூட்டம் இருக்கு. நாளைக்கு லேடிஸ் மீட்டிங் மகாதா ஹோஸ்ட். அதுக்கப்புறம் நாளை மறுநாள் ஒவ்வொரு நாளும் கூட்டங்கள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கோம். இந்த 7 நாள் 8 மணி கூட்டத்துல உங்களுடைய ரெஸ்பான்ஸ் குறைவா இருந்தால், அட்டண்டன்ஸ் குறைவா இருந்தால், உங்களுக்கு எந்த தகவலும் இல்லாமல் நாங்க வேற பக்கம் இந்த கூட்டம் வந்து வேற மாதிரி ஆல்டர் பண்ணி கொண்டு வருவோம் யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால பயன்படுத்துறதும் விட்டுறதும் உங்களுடைய விருப்பம். வாழ்த்துக்களோடு உங்களை எல்லாத்தையும் நான் அட்மிட் பண்றேன். ஜெயாரிசம் சொல்லிட்டு வெளியே போயிடுறேன். ஆல் தி பெஸ்ட். Sri Arsim, good Arsim. Thank you, sir. Thank you, Ravi, sir. Thank you, Emerald, sir. ஜெயாரிசம், குட் ஆர்ட்ஸும் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.